அதே நம்ம பண்ணலாம்ல, வருஷம் பண்ணலாம்ல. யாரு நம்ம பசங்க தான் எல்லாம் எடிட்டர்ஸா? நீங்க சாட்டர்டே சண்டே மாதிரி அவங்க கூட்டிட்டு போங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. நீங்க பண்றது பெரிய தப்பு. இப்போ நீங்க ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க சொல்லுங்கண்ணா. இப்போ நீ ஸ்ட்ரெஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இல்ல, நீங்க ரொம்ப உங்ககிட்ட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க சரியா? அவங்க நாளைக்கு காலையில ஒர்க் பண்ணணும் சரியா? நீங்களா நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களாடா? இது பண்ணா லாண்டா வேலை பண்ணா ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களா? யார் இருந்தா இப்படி கேட்பேன். இதுதான் நீங்களா ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களா? ஒரே உங்க மேல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, நீங்க தான் போய் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு சொல்லுங்கண்ணா. எவனாவது ஒரு சொல்லுங்கண்ணா இல்லைன்னு. எல்லாருமே இல்லைன்றானுங்க. உங்களுக்கு சிரிச்சிட்டே சொல்றாங்க எல்லாருக்கும். போதுமா? யார் சொல்றாரு? ஏரன் சொல்றான் வாழ்க்கையில வெளியேற்றணும். நாளைக்கு காலையில ஒர்க் வர முடியாது அவங்களால. நல்லா சந்தோஷமா வந்து பண்றானுங்க. இப்ப போதுமா? என் டீமே சொல்லிருச்சு. அவங்க உங்ககிட்ட டீமே சொல்லிருச்சுங்க. விளையாட போறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகல, அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளி ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப தெரியாது. எல்லாருக்கும் கால் வலிச்சு தமிழ்மணி அன்னைக்கு சொன்னாங்கல்ல, கால் வலிக்குது ப்ரோ, அடுத்த நாள் நினைச்சு வேலைக்கு வர முடியல ப்ரோ, தூக்கம். தமிழ்மணி என்ன இப்படிலாம் நீ பேசுறதுனால தான் பிரச்சனை ஆகுது பாரு. இப்போ காலையில எந்திரிச்சாங்க, பாத்ரூம்ல அதே மாதிரி சேம் 1 hour இருந்தாங்க. அப்புறமா வெளிய பால்கனில 1 hour பால்கனில வந்து ஆன் அண்ட் ஆஃப் வரும் பால்கனி இது. அப்புறமா சொல்லு நான் 1 hour நான் இதுல இருந்து 1/2 hour மேல 3/4 மணி நேரம் இருந்தீங்க. அப்புறமா இங்க வந்தாங்க. இங்க வந்துட்டு இங்கே தான் இவ்வளோ நேரம். அப்புறமா இந்த குக்கிங் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் இருக்கும், அது முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் முடிச்சு 3 hour விளையாட்டு வலிக்குது, அதான் தூங்குறது. இதுதாங்க லைஃப். இப்போ இப்படிதான் ரொட்டீனா இருக்கு. இப்போ ஒரு மனுஷன்னா விளையாடணும். எதுக்கு வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பான்னு. Okay, same applies to every human. போய் விளையாடு. நான் விளையாடணும்னு சொன்னேன். என்னைய விளையாட விடுன்னு தான் சொன்னேன். ஏகே வந்து வாழ விட்டு சொன்னாரு. நான் சொல்றேன் விளையாட விடு. இல்ல அப்படி கிடையாது. இப்போ விளையாட்டு வந்து டிவி பார்க்காம இருக்கணும். காலையில இருந்து டிவி வந்துட்டு டிவி இடையில லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு சீரியஸாவே. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்கவே மாட்டேன். நான் இனிமே ஜர்னலிங் பண்ண போறேங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஜர்னலிங் பண்ணி அது மட்டும் தான் மிச்சம் கைஸ். இந்த ஹாஃப் அன் மிச்சம் இருக்குல்ல ஜர்னலிங் எதுக்குன்னா நான் என்னென்ன எப்போ பண்றேன்னு நான் எழுதி வைக்க போறேன். தயவு செய்து எழுதி வைங்க. அப்ப ஏன் கூட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. அது அதுக்காக தான் நானே ஜர்னலிங் பண்றதுக்கு அப்புறமா நீங்க டைம் ஏத்த மாதிரி நான் பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா தெரியும். எல்லாம் see this is our time. Okay, this is like what we are doing. This is our time. இல்ல கிடையாது. இது our what we are doing together. இல்ல இப்போ it's our time. காலையில எந்திரிச்சு காலையில டிவி பார்த்தாச்சு. டிவி பார்த்து அங்கதான் நிப்பேன். டிவி பார்த்து முடிச்சுட்டு தள்ளி விடுங்க, எனக்கு கூப்பிடாதீங்க, நான் இங்க பேசிக்கிறேன். டிவி பார்த்தாச்சு. காலையில இருந்துச்சு இட்லி சொன்னா அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லா டிவி முடிச்சுக்கிறோம். பால்கனி ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆன் அண்ட் ஆஃப் வந்து பால்கனி சீன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பால்கனி சீன்ஸ் இல்லையே போயிட்டு வந்துட்டு ஆமா இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸான பால்கனில போயிட்டு ஃப்ரெஷர் வாங்காம எப்படி இருக்க முடியும்? எத்தனைங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பால்கனி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பாத்ரூம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கிரிக்கெட்டு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிவி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சீரீஸ், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு PS5. இது இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டாம் மண்மங்கள் கக்கப்படுகின்றது. இப்படிதான் உங்களுக்கு நான் காலையில எந்திரிக்கிறேன். நான் டிவி பார்க்காம என்ன பண்ணேன், நீங்க பாக்குற டைம் நான் வெளியே போயிடுறேன். சரியா? எங்க போற வெளியில? வலிக்குது. நான் போகும்போது விளையாட போறேன்னு சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி சொல்லி நான் அந்த மாதிரி டெய்லி இங்க நான் போயிட்டு வரேன். என்னோட இதுக்கு எங்க வீட்டுல இருந்தாலுமே நான் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறமா இந்த குக் பண்றது இவங்களுக்கு வந்து ஆல் டைமா இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ நம்ம டைம். இவங்க நான் போக மாட்டேன்டி. அப்புறம் எங்க போறேன்? இங்கதான் இருக்க போறேன். இன்னைக்கு நடிக்க மீட்டிங் வேற. மீட்டிங் போஸ்ட் பண்ணியாச்சு. யாருக்காக? அந்த டிவி பார்க்கறதுக்காக. My God, கடவுளே, what is this? ஒலிக்கணுங்க டிவியை உடச்சு போடுங்க guys. டிவியை தூக்கி போடு. டிவி எதுக்கு இருக்கு? உங்க வாழ்க்கையில டிவியே இருக்க கூடாது. இனிமே நான் டிவிலயே வந்து அந்த ஸ்கிரீன் டைம் ஆன் பண்ணிக்க போறேன். எவ்வளவு நம்ம டிவி ஓடுதுன்னு சொல்லி பாக்குறேன். தயவு செய்து ப்ளீஸ். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல டிவி கிடையாது. இது வந்து என்னோட குமுறல் வந்து புரியும், உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுது இல்ல? இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நான் பேசல இந்த மாதிரி கேஷுவலா கண்டுக்காம. நீ ரொம்ப தைரியசாலிப்பா.